தற்போது அந்த கேட் கீப்பர் பரபரப்பு வாக்குமூலம் ஒன்றை அளித்திருக்கிறார். வேன் ஓட்டுநர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தான், சங்கர் கேட்டுக்கொண்டதுனால தான் நான் இந்த கேட்டை திறந்தேன் அப்படின்னு ஒரு அதிர்ச்சி வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறாரு. தாயுமானவன், இந்த வாக்குமூலத்தினுடைய மற்ற விஷயங்கள்லாம் என்ன? பள்ளி வேன் ஓட்டுநர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தான் லெவல் கிராசிங் கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா ரயில்வே கேட்டை திறந்ததாக விசாரணையில அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக ரயில்வே மேற்கொண்ட விசாரணையில தற்போது இறுதிக்கட்ட அறிவிப்பாக இது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ரயில் வருவதாக சிக்னல் கிடைத்தவுடன் உடனடியாக ரயில் கேட்டை மூட வேண்டும் என்பது விதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த ரயில்வே கேட்டை மூடுவதற்கு அந்த கேட் கீப்பராக இருக்கக்கூடிய பங்கஜ் சர்மா முயன்றதாகவும், அப்போது சரியாக அந்த லெவல் கிராசிங்க்கு அருகாமையில வந்த அந்த சம்பந்தப்பட்ட தனியார் பள்ளி பேருந்தானது பேருந்துடைய ஓட்டுநர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில தான் இந்த கேட்டை மீண்டும் திறந்ததாக தற்போது அறிவிப்பை வெளியிடப்பட்டிருக்கிறது. பங்கஜ் சர்மாவிடம் மேற்கொள்ளப்பட்டிருந்த விசாரணையின் அடிப்படையில தற்போது இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. ரயில் வருவதாக சிக்னல் கிடைத்தால் உடனடியாக ரயில்வே கேட்டை மூட வேண்டும் என்ற விதியை கேட் கீப்பர் மீறியதன் அடிப்படையில தற்போது அவர் பணி நீக்கம் செய்ய உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் ரயில்வே தரப்புல அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கு தாமதமாகிறது, ரயில் கேட்டை திறக்குமாறு தனியார் பள்ளி வேன் ஓட்டுநர் சங்கர் தெரிவித்ததன் அடிப்படையில் தான் கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா லெவல் கிராசிங் கேட்டை திறந்ததாக ரயில்வே விசாரணையில தற்போது அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. முன்னதாக ரயில்வே லெவல் கிராசிங்ல கேட் கீப்பர் பணியிலேயே இல்லை, அவர் அந்த பகுதியில அப்போது இல்லை, கேட் முழுமையாக திறந்துதான் இருந்தது என்பது போன்ற தகவல்கள் அங்கிருந்த பார்வையாளர்கள் மற்றும் விபத்தை நேரில் சந்தித்தவர்கள் குறிப்பிட்டிருந்த ஒரு சூழல்ல ரயில்வே விசாரணையின் அடிப்படையில் பங்கஜ் சர்மாவில் மேற்கொள்ளப்பட்டிருந்த விசாரணையின் அடிப்படையில இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு ரயில்வே தரப்புல 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் அளிப்பதாகவும், படுகாயம் அடைந்தவர்களுக்கு 2.5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்குவதாகவும், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் நிவாரணமாக வழங்குவதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. ரயில் மோதி விபத்து ஏற்பட்ட சாருமதி, நிமலேஷ் என்ற மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த ஒரு சூழல்ல மேலும் ஒரு மாணவர் மருத்துவமனையில சிகிச்சைக்கு ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரும் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதன் மூலம் உயிரிழப்பு என்பது 3 உயர்ந்திருக்கிறது. மீதம் இருப்பவர்களுக்கு சிகிச்சை என்பது தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறது. அண்ணாதுரை என்ற மீட்பு பணிக்கு சென்ற நபர் மின்சாரம் தாக்கி பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் தீக்காயங்களோடு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதேபோல் ஓட்டுநர் சங்கர் தலை மற்றும் கழுத்து பகுதியில அடிபட்ட நிலையில அவருக்கும் படுகாயங்களோடு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இப்படியான ஒரு சூழல தான் ஓட்டுநர் சங்கர் தான் இந்த விபத்திற்கு முதல் காரணமாக இருப்பதாக ரயில்வே தரப்புல அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. சங்கர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தான் கேட் கீப்பர் சிக்னல் கிடைக்க பெற்றும் கேட்டை திறந்ததாக தற்போது வாக்குமூலம் அளித்திருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா தற்போது பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் ரயில்வே சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.